ஹாய்! கிறிஸ்மஸ்க்காக ஒரு ஸ்பெஷல் நெயில் ஆர்ட் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து நான் எந்த டூல்ஸும் யூஸ் பண்ணல. நார்மல் நெயில் பாலிஷ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 4 கலர்ஸ் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாம் 25-30 ரூபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஸோ இதுக்காக ரொம்ப எக்ஸ்பென்சிவாக நம்ம செலவு பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து கட்டை விரல் தம் ஃபிங்கரில் வந்து அப்பரில் வந்து ரெட் கலர் நெயில் பாலிஷ் கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஒயிட் கலர் டாட்ஸ் கொடுத்தேன். அப்புறம் லோவர் பார்டரில் ஒயிட் கலர் பார்டர் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறமா ஒரு 2 டாட் வச்சுட்டேன் சென்டரில். இது என்னென்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. இதுதான் கிறிஸ்மஸ் தாத்தா. நெக்ஸ்ட்டு கண்ணு வந்து வச்சாச்சு. அதுக்கு வந்து பிளாக் கலர் டாட்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுக்கும்போது அது ட்ரை ஆகலை. ட்ரை ஆகிட்ட பிறகு கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ எஜஸில் வந்து பிளாக் கலர் டாட்ஸ் கொடுத்துட்டேன். சென்டரில் வந்து ரெட் கலர் டாட் கொடுத்துட்டேன் நோஸ் மாதிரி. இப்போ அழகாக இருந்தது பார்க்கவே. நெக்ஸ்ட்டு கிறிஸ்மஸ் தாத்தா ரெடி ஆகிட்டார். ஸோ இண்டெக்ஸ் ஃபிங்கரில் வந்து ஒரு ஒயிட் கலர் பார்டர் வந்து கீழே லோவரில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஒரு லைன் மாதிரி ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து நான் வந்து ரெட் கலர் நெயில் பாலிஷ் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது 4 நெயில் பாலிஷ் தான். ஒயிட், ரெட், க்ரீன், பிளாக் இதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் மேலே வந்து ட்ரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் போடுவோம்ல ஷைனிங்காக பாலிஷ் பண்ணுறதுக்காக. ஸோ அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். மொத்தம் சேர்த்தா ஒரு 5 நெயில் பாலிஷ் ஆச்சு. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக நம்ம செலவு பண்ண வேண்டாம். ஏன்னா நெயில் வந்து அப்பப்போ உடையும். நம்ம வந்து அந்த நெயில் பாலிஷ்லாம் போயிடும். அதுக்கு எதுக்கு நெயில் ஆர்ட்லாம் வெளியே போய் பண்ணிவிட்டு நம்மளே ட்ரை பண்ணலாம் தான் பண்ணேன். சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான் பண்ணேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதா தான் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் சும்மா டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக ஒரு டாட்ஸ் கொடுத்தேன். நெக்ஸ்ட் வந்து மிடில் ஃபிங்கரில் ரெட் கலர் கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒயிட் கலர் ஒரு டாட் போட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த டாட் வந்து பெருசாக போட்டிருக்கேன். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இது ஸ்னோ ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்னோ பொம்மை ரெடி பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு ஐஸ் கொடுத்துட்டு ஸ்னோ பொம்மைக்கு தொப்பி இல்லைன்னா எப்படி, ஸோ தொப்பி வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் காலர் வந்து ரெட் கலர் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி காலர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் மாதிரி போட்டு அதுலேருந்து ரெடி பண்ணிட்டேன் காலரு. அப்புறம் ரெட் கலர் நோஸ் கொடுத்துட்டு அந்த கீழே வந்து 3 டாட்ஸ் வந்து பிளாக் கலரில் கொடுத்துட்டேன். ஸ்னோ பொம்மை எனக்கு பிடிச்சிருந்தது, அழகாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ரிங் ஃபிங்கரில் வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் தான் போடணும். ஃபஸ்ட் என்னென்னா அதுக்கு ரெட் கலர் கோட்டிங் கொடுத்துட்டு அது மேலே ஒயிட் கலர் நெயில் பாலிஷ் வந்து அப்ளை பண்ணோம். ப்ரெஷஸில் அப்ளை பண்ணால் நல்லா இருக்காது, நெயில் ப்ரெஷஸ்லேயே அப்ளை பண்ணால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிவிட்டு தின்னாக வேணும் இது. அதனால் வந்து நார்மல் ஸ்டிக் இருக்கும்ல, வீட்டில் ஏதாவது ஸ்டிக் இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணியிருக்கேன். அதை யூஸ் பண்ணி போட்டேன். ஆனால் இது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. ரொம்ப சொதப்பின மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா தின்னாக போட்டிருந்தால் அழகாக இருந்திருக்கும். ஸோ இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு அந்த எட்ஜஸில் வந்து ஒரு ரிப்பன் மாதிரி போட்டுக்கணும். இது நான் ப்ரெஷஸே யூஸ் பண்ணிட்டேன். சரி அது நம்ம ஸ்டிக்கில் பண்ண நல்லா வரலன்னு சொல்லிட்டு நான் அந்த நெயில் பாலிஷ் ப்ரெஷஸே யூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து லிட்டில் ஃபிங்கரில் ஒயிட் கலர் கோட்டிங் கொடுத்துட்டேன். அது ட்ரை ஆகிட்டதுக்கப்புறமா க்ரீன் கலர் நெயில் பாலிஷ் வந்து லைனாக போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற லைன் வந்து பெருசாக போட்டுட்டு அதுலேருந்து அப்படியே சின்னதாக போடணும். இது கிறிஸ்மஸ் ட்ரீக்காக நான் பண்ணுறேன். இதுவும் வந்து ஆக்சுவலாக சொதப்பிடுச்சு. இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு ஸ்டிக் வச்சு பண்ணால் நல்லா வரும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். பட் வந்து நல்லா வரல. சரி நம்ம அந்த நெயில் பாலிஷ் ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு அது மேலே அப்படியே நெயில் பாலிஷ் வந்து வச்சு அப்ளை பண்ணி ட்ரீ மாதிரி ரெடி பண்ணிட்டேன். அது ட்ரீ மாதிரி இருக்கும் நம்புகிறேன். ரெடி பண்ணதுக்கப்புறமா அது மேலே வந்து ஸ்னோ மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் டாட்ஸ் கொடுத்துட்டேன். இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எல்லாத்துக்கும் ஒரு கோட்டிங் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அந்த ட்ரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் வந்து அப்ளை பண்ணிட்டேன். அது கொடுத்தாலும் கொஞ்சம் ஷைனிங்காக நல்லா இருந்தது. எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. இதெல்லாம் ஒரிஜினல் நெயில் தான், அதனால் குட்டி குட்டியாக இருக்குது. ஃபேக் நெயில்ஸ் வச்சுருந்தா இன்னும் கூட அழகாக வரும். பட் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. ஸோ ஒரிஜினலே யூஸ் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.